கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச மீன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு தேங்காய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுந்த பிறகு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்திற்கு ஏற்ப வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அது சூடானதும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா குடம்புளி சேர்த்துக்கலாம். அது இங்கே கேரளாவில் கிடைக்கிற ஸ்பெஷல் புளி. அது ரொம்ப கறியில் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிஞ்ச பிறகு துண்டுகளை போட்டு அடைச்சி வச்சு வேக வச்சானா சுவையான மீன் கறி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல்